ஹலோ கைஸ், ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஎஃப்ல வந்து நீல் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி பிஎஃப்ல வந்து ரெகுலர் ரிட்டர்ன், சப்ளிமெண்ட்ரி, ரிவைஸ் ரிட்டர்ன், நிறைய ரிட்டர்ன் இருக்குது. இதில் நீல் ரிட்டர்னும் எப்படி ஃபைல் பண்ணுறது அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீல் ரிட்டர்னில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்மின் சார்ஜஸ் இருக்குது. ஒன்று 75 அண்ட் இன்னொன்று 500. 500 எப்போனா இந்த ஆக்டிவ் மெம்பர் லிஸ்ட் இருக்குல்ல, ஸோ இங்கே மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 500 rupees அட்மின் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா 75. ஸோ கிளிக் ஆன் ரிட்டர்ன் ஃபைலிங் and click on direct challan entry. ஸோ nil return ஃபைல் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே தான் வரணும். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக என்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கேன் அதுவும் ஒரு தடவை செக் பண்ணிருக்கேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபெப்ரவரி நான் ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டேன், மறுபடியும் ஃபெப்ரவரி ட்ரை பண்ண சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணிடும். ஸோ டபுள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே சிஸ்டம் வந்து வெரிஃபை பண்ணாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணால் ஃபெப்ரவரி மறுபடியும் சலான் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ சலான் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரிட்டர்னும் ஃபைல் மல்டிபிள் மந்த்துக்கே மல்டிபிள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ டைரக்ட் சலானில் கிளிக் பண்ணிடுங்க அண்ட் மார்ச் மந்த் நான் செலக்ட் பண்ணுறேன் அண்ட் கிளிக் ஆன் ஓகே. ஸோ இங்கே வந்து அட்மின் ஸ்லாஷ் இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ். ஸோ கிளிக் ஆன் சர்ச். ஸோ பை டிஃபால்ட் வந்து என்கிட்ட ஆக்டிவ் மெம்பர் லிஸ்ட் வந்து யாருமே கிடையாது ஆக்டிவ் மெம்பர். ஸோ அதனால ஜஸ்ட் 75 rupees மட்டும் தான் பே பண்ணணும் இந்த அக்கௌண்ட் ஆஃப் 2. ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் ப்ரிப்பேர் சலான் அண்ட் இது சலான் ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இப்போ ரெண்டு ஆப்ஷன், ஒன்று டேரெக்டாக இங்கே பே நவ் கிளிக் பண்ணிவிட்டு நெட் பேங்கிங்லேயே நீங்கள் பே பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் கிளைண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கிளைண்ட் வந்து லாகின் பண்ணிவிட்டு இங்கே ரிட்டர்ன் சலான் இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் தான் வருவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பே நவ் கிளிக் பண்ணிவிட்டு it will go to the net banking. So எந்த net banking இருக்கோ அந்த net banking நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு click on pay now. So it will take you to your net banking. So அங்கேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். So let me pay this and show you. So once நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு சலானும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ கார்பரேட் ஒன்று இருக்குது அண்ட் ரீட்டைல் இருக்குது. கார்பரேட் வந்து கரண்ட் அக்கௌண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா, ரீட்டைல் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ரீட்டைலுக்கு போங்க. ஸோ ஜஸ்ட் let me login and make the payment. ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணியாச்சு அண்ட் வித்தின் 15 செகண்ட் வந்து திருப்பி அது பிஎஃப் போர்ட்டலுக்கு போயிடும். அங்கேருந்து நீங்கள் சலான் காப்பி டவுன்லோட் பண்ணலாம். ஸோ கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த சலான் காப்பி. ஸோ இதுவும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ஸோ மார்ச் மந்த்துக்கு பே பண்ணிட்டோம், இந்த ஆப்ஷன் கிடச்சிரும். அண்ட் இங்கேருந்தும் போய் பார்த்துக்கலாம், ரிட்டர்ன் சலானில் பண்ணிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு கிடச்சிரும். Fine. So that's about the PF nil return filing. And in case நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட்டோ டேக்ஸ் கன்சல்டன்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ பற்றி எல்லாம் தெரியணும்னா நாங்கள் மேபி ஜூன் மந்தில் வந்து ஒரு 7 days லைவ் செஷன் கண்டக்ட் பண்ண போகிறோம், மாஸ்டர் கிளாஸ் இன் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ தமிழில். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கொடுத்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் கொடுத்துட்டு நீங்கள் மோர் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.